ஸோ ஹாய், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான் நான் க்ரியேட் பண்ண ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நான் ஈஸியாக 20,000 to 30,000 சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ என்ன நான் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இது வந்து ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர். இந்த இ-காமர்ஸ் ஸ்டோரில் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் லைக் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவோம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஆட் டு கார்ட் சிம்பிள், நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜு, ஃபீச்சர்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஐட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கோம். ஷாப் பேஜும் ஆட் பண்ணிக்கோம். ஸோ அப்படியே ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஹோம் ஷிப்பிங், நெக்ஸ்ட் 100% ரீஃபண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரில் இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட் தான். சரிங்களா? சரி, நான் இப்போ வந்து ஒரு வாட்டி ஓவர்வியூ மட்டும் காமிக்கிறேன். கேட்டகரிஸ் இங்கே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன்ட், ஃபீச்சர்டு, டாப் ரேட்டட் சேல்ஸு, ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டீல் ஆஃப் தி டேஸ், ஒரு பெஸ்ட்டான செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அன்னைக்கு லேஅவுட் காஸ்ட்டில் வரதை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெஸ்ட் செல்லர்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம எல்லா வெப்சைட்லேயும் பார்க்குறது தான். நான் வந்து இது கிரியேட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒரு ஒயிட். ஸோ எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் ஒயிட்டில் தான் இருக்கும். நம்ம கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்ஸில். சரிங்களா? ஸோ அந்த எந்த இஷ்யூஸும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஷாப் பேஜ்குள்ளே போவோம். சரி, ஓகே, திஸ் இஸ் தி ஷாப் பேஜ். இந்த ஷாப் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வைஸை நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹோம் வெயிட் செகண்ட். எஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் வந்து இந்த கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன். ஹோம், லேப்டாப்ஸ், ஆப்பிள் மேக்புக்குள்ளே இந்த ப்ராடக்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து நான் என்னோட லோக்கல் டெஸ்க்கில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டெமோ வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் என் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தா நான் சொன்ன அமௌண்ட் 20,000 to 30,000 rupees நான் சார்ஜ் பண்ண முடியும் என்னால். ஸோ லைக் ஒரு ப்ராடக்ட்ஸோட நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஜூம் இன், ஜூம் அவுட், ப்ளஸ் ஆட் டு விஷ்லிட்ஸ், விச் இஸ் ஆட் டு கார்ட், ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் ரிவ்யூஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த வெப்சைட். சரி, ஓகேவா? இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜஸ்ட் மினிட், இதை நம்ம வந்து நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் டு கார்ட் பேஜை பார்ப்போம். இப்போ கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. வியூ கார்ட் அப்படின்ற பட்டனை கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் கிடச்சிச்சு, அதை ப்ரைஸ் சேஞ்ச் இருந்துச்சு, சப் டோட்டல் இல்லை நம்ம ஷிப்பிங் அட்ரஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பண்ணி அட்ரஸ்லாம் நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஷிப்பிங் அட்ரஸ் போட சொல்லியிருக்கு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதனால் ஈஸியாக அவங்க பேமெண்ட் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்றத கொடுப்போம். எஸ், ப்ரொசீட் டு செக் அவுட்னுமா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் போதாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெப்சைட் நான் பேமெண்ட் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு லைவான வெப்சைட்டாக இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் என் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுக்குற வெப்சைட்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளைண்ட்ஸ் எடுத்தோடனே அவங்க வந்து வெப்சைட்ஸ்க்கு என்ன ஆட் பண்ண சொல்கிறேன்னா மோஸ்ட்டாக நான் வந்து ரேசர் பே தான் ஆட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ரேசர் பேன்றது பெட்டராகவே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ரேசர் பே தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு ஆக்சுவல் இ-காமர்ஸ் ஸ்டோர் பார்த்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். நான் வந்து இப்போ ஒரு ஹோம் பேஜில் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 300 to 400 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே போகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். நிறைய கேட்டகரிஸ், ஏகப்பட்ட கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளேயும் இ-காமர்ஸ்க்குள்ளேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். எல்லா கேட்டகரிஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்னால் நமக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. லைக் ஹோம் பேஜ் இருக்குது, ஷாப் பேஜ் இருக்குது, ஆட் டு கார்ட் பேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் செக் அவுட் பேஜ் இருக்குது, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற பேஜ். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து பண்ணுறது. இதை தாண்டி ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் வேறு என்ன தேவை? அந்த அளவுக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஒரு ப்ராப்பரான ஃபாஸ்ட் லோடிங் வெப்சைட் இருந்தால் போதும். ஸோ அந்த வெப்சைட் தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் கிரியேட் பண்ண மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நான் நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட ஸ்கில் செட்டாக தான் கடந்த 5 இயர்ஸாக நான் ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட, யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூடயும். ஸோ இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர் டெவலப் பண்ண முடியுன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண நிறைய வெப்சைட்ஸுமே நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் காமிச்சிருக்கேன். லேட்டராக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க, ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு லாங் டர்ம் இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாலும் சரி, நம்மளால் நோ கோட் ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணி ஈஸியாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ நான் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சா டெஃபினட்டாக லேர்ன் பண்ணலாம். நான் ஆல்மோஸ்ட் 2500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபஸ்ட் நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஆன் பிளாட்ஃபார்மில் 500+ ஃப்ரீலான்சர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே கிளைண்ட்ஸை வித்தின் 1.5 months அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளைண்ட்டு. ஓகே, அவங்க இன்டர்வியூஸ் எல்லாமே நிறைய எடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சின்னா ஒரு ஃப்ரீயான 1-to-1 கன்சல்டேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். அதை நீங்கள் அந்த லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சப்போஸ் அந்த ஸ்லாட்ஸ் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லாட்ஸ் ஃப்ரீ ஆகும்போது நீங்கள் கால் புக் பண்ணி பேசிக்கலாம் டீசெண்டாக. ஏன்னா நம்ம நிறைய பேர் எடுக்கிறதுல ரொம்ப லிமிட்டடான பேர் தான் எடுத்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நான் இது வந்து ஒரு சீரிஸாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட் காமிச்சிருந்தேன், இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் காமிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் காமிக்கணும், லைக் உங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி வேறு என்ன வெப்சைட் எனக்காக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டெமோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நான் அதே மாதிரி கிரியேட் பண்ணி டெமோ வெப்சைட்டை அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? see you, bye bye.